பெங்கல் புயல் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கரையை கடந்தாச்சு, மழையை கொட்டுன்னு கொட்டியாச்சு, போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு விட்டுச்சு தாங்க சொல்லணும். முக்கியமான விஷயம், அதாவது இந்த பெங்கல் புயல் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை பண்ணிடுச்சு. அது பண்ண ஒரு முக்கியமான சம்பவம் செலக்ட் பண்ண ஸ்லாட்டு. தலைவன் வந்து 2 நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாலும் கூட சனிக்கிழமைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ஈவினிங் கரையை கடந்துரும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனாலும் அது எப்படி நான் வந்து வெள்ளிக்கிழமெலாம் கரையை கடக்க மாட்டேன், நீங்கள் சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் இயற்கைடா, நான் என்ன முடிவு வைக்கணும் அதை நீங்கள் கட்டுப்பட்டு ஆகணும்டா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண ஸ்லாட் ரொம்ப முக்கியம். சனி ஞாயிறு ஸ்லாட் செலக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்குது. அதாவது வந்து நமக்கு வாரம் ஃபுல்லாக வேலை செய்கிறவனுக்கு அது ஒரு நாள் சும்மா ஜாலியாக வெளியே போயிட்டு ஒரு அவுட்டிங் போனால் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகும். ஆனால் கரெக்டாக அந்த ஸ்லாட்டை வந்து புக் பண்ணி உன்னை வெளியே போகாமல் நிற்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சுச்சா கூட போகாமல் நிற்க வச்சுட்டு நாங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து செஞ்சு விட்டுருச்சு. இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதாவது நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சவுத் சைட்லாம் தப்பிச்சிட்டோம் ஓரளவுக்கு. நார்த் சைட்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் தருமபுரி கிருஷ்ணகிரி பக்கம்லாம் இன்னும் பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி தலைவன் செய்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீக்கெண்டு எல்லாருக்கும் எப்படி போச்சு, ஓசி ஒரு வீக்கெண்ட் அப்படின்னு கேட்டால் உண்மையாக எல்லாமே கடுப்பாயிடுவானுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெருசுங்களாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் வந்து முட்டை பஜ்ஜி போடலாமா இல்லை வந்து சிக்கன் பக்கோடா போடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரமணர்லாம் இருக்கும்போது எங்களுக்கு 3-4 நாள் லீவ் வந்ததுங்க, என்னங்க நீங்கள் அசால்ட்டாக சனிக்கிழமை மட்டும் லீவ் விட்றீங்க, அதுவும் ஞாயிற்றுக்கு வந்து உட்காந்துட்டு அந்த போயிரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸ்லாம் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எப்படியாவது லீவ் கிடச்சிடாதா அப்படின்றது யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இது எல்லாம் தாண்டி நீங்களாம் லீவ் தானே கேட்குறீங்க, லீவே வேணா பாயா, நான் புயல்லையும் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வேலை செஞ்சான். ஒருத்தன் வந்து நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பாவம் புயல்லாம் இறங்கி பார்த்தீங்கன்னா நியூஸ் நமக்கு வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம் அங்கே நிற்கிறோம்னு சொல்லிட்டு செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வகையில் வந்து அது ஒரு அவங்க செய்தி கொடுக்குறோன்னு சொன்னாலும் அது ஒரு விதமான ஆபத்து தான், அது நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, மீம் கிரியேட்டர்ஸ் எங்களுக்கு லீவே வேணாடான்னு புயலே உட்காந்து வேலை செஞ்சாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அதாவது நாங்கள்லாம் வந்து எதுக்கும் அசர மாட்டோங்க அப்படின்னு இறங்கி புயலையும் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் சில மீம்ஸ்லாம் பட்டுச்சுங்க. உண்மையாகவே ஐயோ யார் நீ எங்கேருந்து வரீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் சில மீம்ஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கேன் நான். சரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலாம், நம்மளுடைய வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் பாருங்களேன். இது பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் மீம். அதாவது இந்த பெங்கல் புயல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு நகர்வேல் அந்த இடத்துல உட்காந்துட்டான் தலைவன். நான் வரமாட்டேன், நான் இங்கே இருப்பேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உட்காந்துட்டான். அதை ஒருத்தன் கிட்ட மீம் போட்டிருக்கான் பாருங்க. நகராமல் அதே இடத்தில் நீடிக்கும் தாழ்வு மண்டலம், அதாவது தாழ்வு மண்டலம் நீடிச்சுட்டு இருக்கு. அப்போ சொல்கிறாங்க, நம்ம பையன் சொல்கிற மாதிரிங்க, உனக்கு பொங்கல்னு பேர் வைக்கும் போதே தெரியும்டா, மசமசன்னு தான் இருப்பேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. பெங்கல் பாருங்க எப்படி முடிக்கிறது, ஆனந்த எப்படி முடிக்கிறார் பாருங்க, அவர் தான் பெங்கல். ஆக்சுவலாக வந்து பெங்கலை நிறைய பேர் பொங்கல்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொல்கிறாங்க, பொங்கல் பேர் வைக்கும் போது தெரியும், நீ மசமசன்னு ஒரு இடத்துல நிற்பன்ட்டு எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்க. அடுத்து பாருங்களேன். வழக்கமாக புயலாம் வந்து நம்ம சென்னையை வந்து ஒரு வழி பண்ணி விட்டுரும், இப்பயும் பண்ணி விட்டுச்சு தான் சொல்லணும். இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா சென்னை கூட சேர்த்து கோவையும் வச்சு செஞ்சிச்சு தான் சொல்லணும். அதாவது தமிழ்நாட்டோட 2வது பெரிய சிட்டின்னு சொல்லப்படக்கூடிய கோவை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆயிருக்கு. அதை ஒருத்தர் கலாச்சிருக்காரு பாருங்க. அதாவது சென்னையை பார்த்து கோவைன்ஸ் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பிரச்சனையில் எங்கே ஏன்டா ஊற்று விட்டீங்க அப்படின்ட்டு. வழக்கமாக சென்னை தான் அஃபெக்ட் ஆகும், இப்போ ஏன்டா எங்களையும் ஊற்று விட்டீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. 3வது மழை பாருங்க, 3வது மீம் பாருங்க. இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான மீம் தான் சொல்லணும். பெயரில் வந்து குழப்பம் இருந்ததுங்க. அது பெங்கல் சொல்லணுமா பெங்கல்னு சொல்லணும் புரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம பையன் சொல்றான், அதுக்கு தான் நான் சொன்னேன் வாயில் நோய் மாதிரி பொங்கல்னு வச்சிருங்க, கேட்குறீங்களா என் பேச்சு அப்படின்னு கேட்குறான். அதாவது பெங்கலுக்கு பொங்கல் பேர் வச்சிரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கான். இதோட இது அடுத்த ஹைலைட் பாருங்க. வழக்கமாக டிசம்பர் மந்த்னாவே ஒவ்வொரு கேலண்டர்லையும் டிசம்பர் மந்த்துக்கு சென்னைக்கு வந்து யமகண்டம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டு போயிடும் சென்னையை. பத கலாச்சிருக்காங்க பாருங்க. அதாவது புயல் மழை சொல்லுது யாருக்கிட்ட, நவம்பர் கிட்ட சொல்லுது, நான் இப்போ வந்தேன்னா ஒன்று கை ஊற்றுவாங்க, 2 நாள் பிறகு வந்தால் டிசம்பர் மாதக்காரனை தான் திட்டுவாங்க. வழக்கமாக டிசம்பர் தான் திட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ நான் வந்துட்டு நவம்பர் எண்டு இல்லையா, அது ஒன்று நேற்று பார்த்தீங்கன்னா 1 நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த தேதிக்கு வந்தால் வேணாம் உனக்கு திட்டுவாங்க, அதனால் டிசம்பருக்கே போயிடுறேன் அப்படின்னு டிசம்பருக்கு வந்து நம்ம செஞ்சு விட்ருக்கான். அந்த மாதிரி இந்த மீம் வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது உண்மையாகவே ஹைலைட்டான ஒரு மீமுங்க. ஒருத்தன் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வருன்றான், ஒருத்தன் 70 கிலோமீட்டர்ன்றான், ஒருத்தன் 90ன்றான், ஒருத்தன் 100ன்றான், 110ன்றான். இதில் எதாண்டா உண்மையான புயல் வேகம் கரெக்டாக சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம் போட்டிருக்காங்க. அதில் பாருங்க, டேய் புயல் வேகத்தை பார்த்து சொல்லுங்களான்னா உங்கள் ஸ்பீடோமீட்டர் பார்த்து ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பைக்கில் இருக்க ஸ்பீடோமீட்டர் பார்த்து சொல்கிற மாதிரி கலாச்சிருக்காங்க. புயலோட ஒரிஜினல் வேகத்தை கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்டை பயங்கரமாக ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்லாம். என்னதான் வந்து அவங்க பல நேரங்களில் வந்து தேவையில்லாத மீம் போட்டு புண்படுத்தினாலும் கூட, நம்ம விஜயகாந்த் சார் மாதிரி ஆட்களை வந்து புண்படுத்தினாலும் கூட, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரணும்ல, என்னடா இந்த மழை எப்படா விடும் எப்படா வெளியே போவோன்ட்டு. அந்த நேரத்தில் இந்த மாதிரி மீம்ஸ்லாம் பார்த்தா உண்மையாகவே செம ஜாலியாகிடுது. இது ஆக்சுவலாக நேற்று பார்த்துட்டு இருக்கோம் போஸ்ட் போடலான்ட்டு. வருண வழி விட்டாதானே விட மாட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வெயில் அடிக்குதா, அடுத்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி மாறி மாறி வந்து நம்மள ஒரு மாதிரி கரிகலங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, அதனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ உங்கள் பார்வை கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மீம் பார்த்துருந்தீங்க, அதை நம்ம அப்படியே அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்ற இந்த நோட்டோட முடிகிற. நன்றி, வணக்கம்.